உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, திருக்கணித முறைப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். 2025 ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, சனி பெயர்ச்சி 2025 நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு லாப சனியாக வருகிறார். நிச்சயமாக வருமானத்தை அள்ளி தரப்போகிறார். அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். லாபம் வர்றதுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்னங்க கவனம்? திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப அவசியங்க. ரிஷபராசிக்காரர்கள் திட்டம் ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தில் உங்களுக்கு நிறைய குடும்பத்தில் மங்கள காரியங்கள் கைகூடும், கல்யாண காரியங்கள் கைகூடும், குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கைகூடும். ரொம்ப சண்டை பண்ணிட்டு இருக்கிற தம்பதிகள் கூட இணையறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். டைவர்ஸ் வரைக்கும் போகிறவங்க கூட சேர்ந்துருவாங்க, அந்தளவுக்கு இருக்கும். இல்லைப்பா இவர் பண்ணுற கொடுமைக்கு எனக்கு வேண்டவே வேண்டாம், டைவர்ஸ் எப்படியா கிடைச்சா சந்தோஷம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும். என்னப்பா டைவர்ஸ் கிடைச்சிரும்னு சொல்கிறேன், சேர்ந்துருவாங்கன்னு சொல்கிறேன், இது என்ன உருட்டு அப்படின்னு ஒரு சில பேர் யோசிக்கிறீங்க தானே? அதுதான் அங்கே தான் சூட்சம் இருக்குது. அதாவது ரெண்டு சைட்லேயும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்காங்க. ஆனால் ஒரு மனசளவில் ஒரு இந்த தீர்க்கக்கூடிய சண்டை தான், ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம் தான், அதை தீர்த்தரலாம். ஆனால் ஒரு கஷ்டம், குடும்பம், விரோதம், வெறுப்பு இப்படி இருக்கிறவங்க பிரிஞ்சிறதே நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி டைவர்ஸ்க்கு போயிட்டு இருக்கிறவங்க, கேஸ் நடந்துட்டு இருக்கிறவங்க டைவர்ஸ் ஜெயிச்சிருவாங்க. இல்லை ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கு, ஒரு சின்ன ஈகோவில் தான் போயிட்டு இருக்குன்னா அவங்க சேர்ந்துருவாங்க. புரியுதுங்களா? புரிஞ்சுக்குவீங்க நீங்களாம் கண்டிப்பாக. ரிஷபம் கொஞ்சம் நாலேஜ் உள்ளவங்க தானே, அதனால தான் நான் தெளிவுபடுத்துகிறேன். நீங்கள் எல்லாம் தயாராகிக்கோங்க. அதே போல் செலவுகள், லாபம் எந்த அளவுக்கு வருதோ அதில் 80% செலவு வந்துடும், 20% மீதி பண்ணலாம். அந்த 20% மீதி பண்ணுறத நான் என்ன பண்ணால் 40% மீதி பண்ணுங்கள், 60% செலவு பண்ணிங்கன்னா நல்லது. ஏன்னா இதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பணமோ இவ்வளோ பெரிய லாபமோ உங்களுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த 2.5 வருஷம் நீங்கள் சம்பாதிக்கிறது லைஃப்பில் ஒரு முக்கியமான இதுக்கு வருது. கரெக்டாக புள்ளி போட்டு செலவு பண்ணிங்கன்னா நல்லது. எதுக்கு செலவு பண்ணலாம், என்னென்ன முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து செஞ்சீங்களா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஆசைப்பட்டு 1க்கு 2 கொடுக்குறதுன்னு சொல்லி கொண்டு போய் எங்கேயாவது முதலீடு பண்ணிட்டீங்களா கண்டிப்பாக உங்கள் பணம் வீணாக போயிடும். அந்த மாதிரி தயவு செஞ்சு ஆசை இருந்தால் அதெல்லாம் விட்டுடுங்க. நேர்மையாக நியாயமாக வரக்கூடிய விஷயங்களில் முதலீடு பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா பெனிஃபிட்டை எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? இல்லைனா இப்போ லாபம் வரும், பின்னாடி லாக் ஆகிடும். ஏன்னா அடுத்ததே உங்களுக்கு 7.5 சனி பவன் பிடிக்க காத்திருக்காரு. அப்போ நம்ம எச்சரிக்கையோடு தான் இருக்கணும். பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டோமா இதாகிடும். கடன் தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. இந்த 2.5 வருஷத்துக்கு நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கணும். ஏற்கனவே வாங்கின கடனை கட்டிடுவீங்க. ஃபஸ்ட்டு அதில் ஃப்ரீ ஆகிடுங்க. கடன் இருக்குங்க அதெல்லாம் கட்டிடணும், அசால்ட்டாக கட்டிடுவீங்க. நீங்கள் கட்டலனாலும் உங்களுக்காக கடன் கட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கட்டிடுவார். யாராவது ஒருத்தர் இருப்பாங்க கண்டிப்பாக, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க. கரெக்டாக இருந்துக்கோங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரருக்கு அள்ளி கொடுக்க வந்திருக்கிறது தான் இந்த லாபசனி பகவான். அப்போ அள்ளி கொடுக்கறத நம்ம எப்படி வாங்கிக்கணும்? நல்லா ஒரு பெரிய கை, நல்லா ரொம்ப பெருசாக போகணும். ரொம்ப கை விரிச்சுன்னா கை கட்டாயிடுங்க. அதனால் ஓகேவா, தயாராகிக்கோங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் லாபம் நிறையா வருங்க. புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும். பிரான்ச்லாம் ஓப்பன் பண்ணலாம். நல்ல விஷயங்கள் நிறையா நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம் இந்த 2.5 வருஷம். அந்த அளவுக்கு உங்களோட நாலேஜுக்கு தீனி போடுறதுக்கு கிரகங்கள் தயாராக இருக்குது. வருமானத்தை அள்ளி கொடுக்கறதுக்கு நீங்கள் அதை பெறதுக்கு தயாராகிட்டீங்கன்னா நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். ஆனால் கவனம், எச்சரிக்கை. யாருக்கிட்ட செய்கிறதுனாலும் ஒரு ஆலோசனை கேட்டு பண்ணிங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. புரியுதுங்களா? ஒரே ஒரு ஆலோசனை தான் உங்களை கேட்க சொல்கிறேன், மற்றபடிலாம் வேறெல்லாம் எதுவும் இல்லை. அந்த ஆலோசனை கேட்டு நடக்கும்போது கொஞ்சம் நல்லதுகள் நடக்கும். உங்களுக்குன்னு ஒரு குரு வச்சுருப்பீங்களா,
அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணி மென்டரை கேட்டுக்கோங்க. என்னங்க இந்த மாதிரிலாம் இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதில் முதலீடு பண்ணால் நல்லது அப்படின்னு. நகை எல்லாம் வாங்கி வைப்பீங்க, நிறையா நகை சேரும் உங்களுக்கு இந்த டைமில். பாருங்கள், வீட்டில் அடகு வச்ச நகைலாம் வீட்டுக்கு வந்து சேரும், மகிழ்ச்சி அதிகமாக இருக்குங்க. நீங்கள் இதெல்லாம் யாருக்கெல்லாம் வருதுங்கிறத 2 வருஷத்தில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்லேயே நான் தெரிஞ்சுக்குவேன். கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே வாங்கின கடனை அடைச்சிடுவீங்க, கேரண்டிங்க. போய் கொஞ்சம் அடைச்சிருப்பீங்க, தயாரிப்பீங்க, அதுக்கு உங்களுக்கே தெரியும். ஓகேங்க, இந்த பணம்லாம் வருது, இதெல்லாம் அடைச்சிருவேன் அப்படின்ட்டு. அதே போல் ஒரு நல்ல வருமானம் உள்ள ஒரு தொழிலுக்கு பிஸ்னஸில் லாபம் வரக்கூடிய விஷயமாக பார்த்து உங்களை நோக்கி வரும். அதில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த அக்செப்ட் பண்ணுறதுல எல்லாத்தையும் குருட்டுத்தனமாக பண்ணாமல் கேட்டு பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் எதை பண்ணாலும் லாபம் கொடுக்கும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதில் வர லாபத்தை குடும்பத்தார்கிட்ட கொடுத்து கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? வருங்க, இல்லீகல் பணமெல்லாம் கூட உங்களுக்கெல்லாம் வரும், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஒரு பெரிய அமௌண்ட் உங்களை காத்திருக்குது, கண்டிப்பாக கைக்கு வருது, பத்திரமா வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் சொல்லாமல், என்கிட்ட கூட சொல்ல வேண்டாம், நீங்கள் வச்சுக்கோங்க. அதிர்ஷ்டம் வருது, லாட்ரி ஏதாவது வந்தால் வாங்குங்க, தப்பே இல்லை, ப்ரைஸ் அடிக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? நல்லது நடங்க. அதுக்குன்னு இதே தொழிலாக இருக்காதீங்க. சும்மா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு சீட்டு ஒன்று வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக 2 வருஷத்தில் ஒரு ப்ரைஸ் உண்டு, கவலைப்பட தேவையில்லை. வேலைக்கு சில நண்பர்கள் கண்டிப்பாக வேலையில் சம்பள உயர்வு உண்டு, நல்ல வேலை இருக்கும், ப்ரொமோஷனும் எதிர்பார்க்கலாம், வருமானம் அதிகரிக்கும். அரசாங்க வேலைக்காக ஏதாவது எக்ஸாம் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடச்சிடும், பயப்பட தேவையில்லை. நல்ல விஷயங்கள் நடக்கும், உங்களை பற்றி நல்ல ஆரோக்கியமான விஷயம் வரும். நட்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க, அதில் தான் ஒரு சின்ன சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குறாரு, பார்த்து நடந்துக்கோங்க. ஓகேவா? அதில் கவனமாக இருந்துட்டிங்களா உங்களை நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. ஓகேவா? அந்த நட்பு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்களா நல்லது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். அந்த அளவுக்கு நன்மை தரதுக்கு சனி பகவான் தயாராகிட்டார். இந்த 2.5 வருஷம் சனி பகவான் வந்து உங்களுக்கு அதீத மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறார். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்குங்க. சொத்து வாங்கலாம், வீடு வாங்கலாம், ஓகேங்களா, நிலம் வாங்கலாம், பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரலாம், சொந்த பந்தம் கூட மகிழ்ச்சியாக இருக்கலாம், குடும்பத்தார் வகையில் திருமணம் விருந்து விசேஷங்களை கலந்துக்கலாம், உங்கள் தொழிலை பெரிய அளவில் விரிவுபடுத்தலாம், புதிய தொழில் தொடங்குறதுக்கான லோன் எதாவது அப்ளை பண்ணிங்களா ஈஸியாக கிடச்சிரும். உங்களுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குதோ அதெல்லாம் பிரச்சனையாடும். ஹெல்த்து சம்மந்தமாக வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா வரும். பாருங்கள், உடல் சம்மந்தமான விஷயத்துக்கு பயந்துட்டுருப்பீங்க, இப்படி ஆகிடுமோ அப்படின்னு, அப்படிலாம் எதுவும் நடக்காமல் உங்களை பாதுகாத்துரும். இயற்கையே உங்களை பாதுகாக்குது. அதுக்குன்னு ரொம்ப இது பண்ணிடாதீங்க. சின்ன சின்ன தவறான பழக்கங்களை கொஞ்சம் மாற்றிட்டிங்களா இன்னும் ரொம்ப ஃபைட்டாக இருப்பீங்க, எந்த ஒரு சிக்கலும் வராது. குழந்தைங்க மேலே ரொம்ப பாசம் அன்பு வச்சுட்ருக்கீங்க, அவங்களுக்கான நல்லது நடக்க போகுது. அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயம்லாம் கண்கூட நடக்கும். அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு 2.5 வருஷமாக இது இருக்குங்க. அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த சனி பயிற்சி. தயாராகிக்கோங்க. மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது, அதீத சந்தோஷத்தையும் கொடுக்கும். நிறையா சொத்து வாங்கி போடுவீங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. கடன் கவலைப்படாதீங்க, கட்டி முடிச்சுடுவீங்க. ஓகேவா? உங்கள் மைண்டில் அதுதான் வருது, எங்கப்பா கடன் இருக்குது, நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு அப்படியே பயமாக இருக்குது, நான் எங்கே சொத்து வாங்குறது, என் சொத்து போகாமல் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க, உங்கள் சொத்தை காப்பாற்றி கொடுத்துறாரு சனி பகவான். ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு, அதை தக்க வச்சுக்கோங்க. நல்லது நிறையா நடக்க போகுது, நல்லவங்க நிறையா இணைய போகிறாங்க, அவங்கள பாதுகாப்பு வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்துக்கே நல்லது நடக்கும். புரியுதுங்களா? பாருங்கள், மாற்றங்கள் நிறையா உண்டு. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு, சின்னத்திரை இருக்கிறவங்களுக்கும் பெரிய வெள்ளித்திரையில் இருக்கிறவங்க, மற்ற கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நிறையா வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. இப்போ சின்னத்திரையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரிஷபராசினில் கண்டிப்பாக வெள்ளித்திரைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெள்ளித்திரையில் ஒரு சின்ன சின்ன வாய்ப்பு இருக்கிறவங்க கூட இப்போ பெரிய வாய்ப்பாக கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். நிறைய சக்ஸஸ் படங்கள் அவங்க இணைஞ்சு பண்ணுவாங்க, அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது இந்த ரிஷபத்தில் வந்து. அதே போல் சின்ன திரையில் லைன்லேயோ இல்லை பெரிய திரையிலையோ நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து தனி அங்கீகாரம் கிடைக்கும். உங்களோட நேம் வந்து பெரிய அளவில் பேசப்படும். உங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாக அது இருக்குங்க. கண்டிப்பாங்க, நீங்கள் அந்த அளவுக்கு உங்களை மாற்றிக்கலாம். புரியுதுங்களா? ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய பிரபலத்தை கொடுக்கும், பிரபலமான ஒரு விஷயங்கள் நடக்கும். நீங்கள் பிரபலம் ஆவீங்க, ஏற்கனவே பிரபலம் தான், இன்னும் பிரம்மாண்ட பிரபலமாக ஆவீங்க. புரியுதுங்களா?
ஏற்கனவே ஒரு 10 பேர்த்துக்கு தெரியும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உங்களை 1000 லட்சம் பேர்த்துக்கு தெரியும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 10 பேர் தெரியும்னா இப்போ 1000 பேருக்கு தெரியும். அப்போ நீங்கள் பாருங்கள், லட்சம் பேர் தெரியும்னா கோடி பேர்த்துக்கு தெரியும், 10 கோடி பேருக்கு தெரியும். அந்தளவுக்கு பிரபலம் பண்ணி கொடுத்துரும் ஆண்டவர். நல்ல விதத்தில், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல விதத்தில் பண்ணி கொடுப்பார். கரெக்டாக இருந்துக்கோங்க. பெரிய அமௌண்ட்லாம் வருது, சேமித்து வச்சுக்கோங்க. குடும்பத்தாருக்கு தேவையை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கான தேவைகளை எடுத்து வச்சுக்கோங்க. நிறையா வாய்ப்புகள் வருது. சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணுங்கள். உழைப்பை ஃபுல்லாக போடுங்க இந்த 2.5 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 7.5 வருஷத்துக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அதுக்கு தேவையாகிற விஷயத்த இந்த 2.5 வருஷத்தில் செஞ்சுக்கிட்டிங்களா கடவுள் கொடுக்குற வாய்ப்பு. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வாய்ப்பு வருதுன்ட்டு தாம் தூம் செலவு கடன் வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு. இருக்கிற வர பணத்தை சிக்கனமாக நீங்கள் செலவு பண்ணிவிட்டு சேமிக்கிறதுக்கான வழியை தேடிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை நிறையா வருது, நம்ம ஏதாவது ஒரு படம் தயாரிச்சிடலாம், ஏதாவது ஒன்று பண்ணிடலான்னு கொண்டு போய் மைண்டை கொண்டு போய் அங்கே ஏதாவது விட்டிங்க, நம்மளுக்கு தான் தொட்டதெல்லாம் தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடித்து கொண்டு போய் கீழே உட்கார வச்சுட்டு போயிடுவார். புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு கிரகத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். ஒரு கிரகம் நம்மளுக்கு நிறையா கொடுக்குதுன்னா பின்னாடி ஏதோ செய்ய போகுதுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கடுத்து 7.5 சனி பிடிக்க போகிறாரு. அப்போ நம்மளுக்கு வரதை பாதுகாத்துக்கணும். புரியுதுங்களா? இந்த 7.5 வருஷம் உங்களுக்கு வர கஷ்டத்தை சமாளிக்கிறது தான் அந்த 2 வருஷம் கொடுக்க போகிறார். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்கள் குழந்தைங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களால ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் வரலாம். அதை நீங்கள் பெருசுப்படுத்தாமல் அன்பாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கேர் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் நல்லது நடக்கும். கன்னிப்பெண்கள் கன்னி பசங்களுக்கு 100% திருமணம் நடக்கும். பிரம்மாண்டமாக நடக்கும். நல்லபடியாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆசைகள் நிறைவேறும். வெற்றியடையும். காதல் வெற்றியாகும். மாணவருக்கு படிப்பில் ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கும். நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு பெரிய ஸ்கூலில் சேருவீங்க. உங்களோட திறமையை அங்கீகரிக்கப்படும். பாராட்டுகள் பரிசுகள் கிடைக்கும் இந்த 2 வருஷத்தில். இல்லத்தரசிகளுக்கு அடவு கச்ச நகையெல்லாம் வீட்டுக்கு வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருக்கும். வீட்டுக்கு தேவையாக பொருள் வாங்கி மகிழ்வீங்க. வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வரும். குழந்தைங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணி பார்ப்பீங்க. அதே போல் பார்த்தீங்களா நீண்ட காலமாக குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்கும். அதில் உங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். உங்களோட குடும்ப பிரிஞ்சவங்க இணைவீங்க. சண்டை பண்ணிட்டு பிரிஞ்சிங்க இல்லையா, அதெல்லாம் இணைவீங்க இந்த 2 வருஷத்தில். அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அந்தளவுக்கு மங்கள நிகழ்ச்சி நடக்கும். இந்த கோர்ட்டு வழக்கு, இந்த கேஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் தீர்வுகளுக்கு வரும். உங்களுக்கு நல்ல விஷயமாக நடக்கும். மனமகிழ்ச்சி கொடுக்கும். வருத்தமான விஷயங்கள், இந்த கடந்த 5 வருஷத்தில் நடந்த அந்த வருத்தமான விஷயங்கள்லாம் மாற்றங்கள் மருந்து போட்டு ஆறுதல் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் இப்போ நடக்க ஆரம்பிக்கும். நிச்சயமாக நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. நிச்சயமாக மனமகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. இரவல் நகை கொடுக்காமல் கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கோங்க. நல்லபடியாக இருக்கும். நல்லது நிச்சயம் நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல விஷயம் நடக்கும். கண்டிப்பாக அரசாங்க வேலை சம்மந்தமாக முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல காலம். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், வேலை கிடச்சிரும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற கம்பெனியில் ஒரு நல்ல சம்பளத்தில் கிடைக்கும். இல்லைன்னா வேறொரு கம்பெனிக்கு நீங்கள் இப்போ மாறினீங்களா கண்டிப்பாக ஒரு பெரிய சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கூச்சப்பட்டு கம்மியான சம்பளம் கோட் பண்ணிடாதீங்க சகோதரிகளே. தயவு செஞ்சு ஒரு பெரிய அமௌண்ட் கோட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு பழைய கம்பெனியில் நீங்கள் ஒரு 50,000 வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த கம்பெனி கேட்டால் நான் ஒரு 1.5 லட்ச ரூபா வாங்கிட்டு இருக்கிறேங்க, நீங்கள் பார்த்து கொடுங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இறைவன் உங்களுக்கு துணை புரிகிறார். அப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய சம்பளத்தை வாங்கலாம். நான் சொல்கிறது 1க்கு 2 மடங்காக சம்பளம் கேட்டிங்கனாலும் கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு உழைக்கிறவங்க. உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டாங்களா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. சம்பளம் சேர்த்து கொடுத்துருவாங்க. அதனால் நீங்களாம் உங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க. திறமையாக மதிப்பிடுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அந்த சனி பயிற்சி உங்களுக்கு நிறையா கொடுக்க தயாரிட்டு, ஏன்னா அடுத்த 7.5 வருஷம் உங்களை வச்சு செய்ய போகிறாரு. அதனால் இந்த 2.5 வருஷம் நீங்கள் என்ன சேமிக்கிறீங்களோ அதுதான் இந்த 7.5 வருஷம் பயன்படும். அதனால் புத்திசாலித்தனமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டீங்களா நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். இல்லை நீங்கள் அசால்ட்டாக இருந்துட்டீங்க, வர பணத்தை தாம் தூம் செலவு பண்ணிட்டு எதையுமே கண்டுக்காமட்டீங்களா கண்டிப்பாக ஒரு பெரிய சிக்கலை நாளைக்கு லாக்காடுவீங்க. இந்த 2.5 வருஷத்துக்கு நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் நாமக்கல் ஆஞ்சநேயர். மறக்காமல் போய் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நன்மைகள் தரும். அவன் அருளாலே எல்லா நல்லதும் நடக்கும். ஆஞ்சநேயரோட பார்த்துக்கோங்க. அங்கே இருக்கிற நரசிம்மரை தியானிச்சுக்கோங்க. நிச்சயமாக இந்த 2.5 வருஷத்தில் ஒரு முறையாவது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டு போங்க. உங்களுக்குள்ளே நடக்கிற மாற்றங்களை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆஞ்சநேயர் எப்போதும் துணையாக இருப்பார். உங்களுக்கு நிச்சயமாக ஆஞ்சநேயர் பிடித்த கடவுளாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். திருக்கணித முறைப்படி 29/3/2025 சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர், மேற்கு நோக்கி இருக்கிற ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் முன்னாடி சனிப்பெயர்ச்சி மகா கோம்பம் நடைபெறுகிறது. வாய்ப்புள்ளவங்க அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க. நிச்சயமாக நற்பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக கும்பம், மீனம், மேஷம், சிம்மம் இந்த ராசிக்காரருக்கு
சனிப்பயிற்சி ஹோமத்தில் பூஜை செய்த ஆஞ்சநேயர் மூலிகை தாயத்துகள் கொடுக்குறோம். ஆஞ்சநேயரோட பாதத்தில் வச்சு தான் பூஜையே பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த தாயத்தை அணிஞ்சிக்கோங்க. கண்டிப்பாக இந்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா அந்த தாயத்தை உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக வாங்க. இதுக்கான கட்டணம் இருக்குது. எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைங்க எனக்கு தாயத்தெல்லாம் வேண்டாம், சங்கல்பம் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் சங்கல்பம் மட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கு குறைவான கட்டணம் தான் நாங்கள் பண்ணுறோம். இல்லைங்க என்கிட்ட கட்டணமே இல்லை, கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் சத்தியமாக வாங்க, நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அனைவரும் போங்க. வந்து ஆலயத்தில் வந்து இந்த யாகத்தில் அனைவரும் கலந்துக்கோங்க. கலந்துக்கிறதுக்கு அனுமதி ஃப்ரீ, எந்த ஒரு கட்டணமும் இல்லை. வரவங்க அனைவருக்குமே அன்னதானம் நடக்குது. மிக பிரம்மாண்டமான ஒரு அன்னதானம் நடக்குது. சனி பகவானாவே எங்களோட வழக்கமான ஒரு விஷயம் வச்சுருக்கோம். சனி பகவானுக்கு பிடிச்ச ஒரு உணவுன்னா புளி சாதம். அதில் ஒரு தன்மை இருக்குது. அது வந்து திருநள்ளாறு போகிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். சனீஸ்வர பகவான் புளி சாதத்தில் ஒரு விஷயம் வச்சுருக்காரு அப்படின்ட்டு. அதை நாங்கள் தானமாக தரோம். அதே போல் தயிர் சாதம். சனி பகவானுக்கு தயிர் சாதம் அன்னதானம் கொடுத்துட்டீங்க, அந்த மிளகும் நல்லெண்ணெயில் தாளிக்கணும். அதுவும் நல்லெண்ணெயை விட தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும். அது ஒரு விஷயம் இருக்குங்க. நீங்கள் அதை வாங்க, நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஓகேவா? அவருக்கு படைச்சிட்டு அதே போல் வர பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயங்கள் கொடுத்துருவோம். வர எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர்த்துக்கும் கயிறு கொடுத்துருவோம். சனி பகவானோட கயிறு நாங்கள் கொடுக்குறோம். அதை நீங்கள் அணிஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். வரவங்க அத்தனை பேர்த்துக்குமே கயிறு நாங்கள் கொடுத்துறோம். ஓகேங்களா? அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு மூலிகை தாயத்துக்கு சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கோம். பணம் கட்டுறவங்களுக்கு அந்த முறையில் நீங்கள் நேராக கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கு வாங்க, நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் கோயிலில் ஒரு சில மூலிகைகள் தரோம், யாகத்தில் போட்டு யாகத்தில் உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போகலாம். அந்த வாய்ப்பு நான் உங்களுக்கு தரோம். கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் நடக்குங்கிறத நான் சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் திருக்கோயிலுக்கு வந்து பாருங்கள். நம்மளோட மகாலட்சுமி 16 லட்சுமி இருக்காங்க. அவங்கக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க அருளால் உங்களுக்கு 16 செல்வங்களும் கிடைக்கணும்னு நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். டிவைன் டிவி சப்ஸ்கிரைபுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸு இப்போ நான் சொல்லக்கூடியது. இப்போ வருகிற சனிப்பெயர்ச்சி வரைக்கும் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த ஸ்ரீ டிவைன் டிவியில் வர வீடியோஸ்களை பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 8 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால், கட்டாயம் இல்லை, விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் 8 பேர்த்துக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. 29ஆம் தேதி 28ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அதை விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எத்தனை வீடியோ வருதோ அத்தனை வீடியோவையும் ஃபுல்லாக நீங்கள் ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க. நம்ம திருக்கோவிலில் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட திருக்கோவிலில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மகா யாகத்தில் நாங்கள் மூலிகை தாயத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணுறோம். ஆஞ்சநேயருக்கு பாதத்தில் வச்சு. ஓகேவா? இந்த மூலிகை தாயத்தை வந்து ஒரு 8 பேர்த்துக்கு கிஃப்டாக கொடுக்குறோம். ஓகேவா? ஒரு 8 நபர்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறோம். ஏன்னா சனிப்பெயர்ச்சினா சனி பகவான் 8 பேர்த்துக்கு கிஃப்டாக கொடுக்குறோம். இதில் எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்கள உங்கள் பேர், உங்கள் செல் நம்பரோடு நாங்கள் சீட் எழுதி வச்சுருவோம். நீங்கள் கோயிலுக்கு வாங்க. கோயிலுக்கு வந்தோன்னே உங்கள் பேர், உங்கள் செல் நம்பர் எழுதி நீங்களே சீட் எழுதி போட்டுருங்க. உங்கள் குடும்பத்தில் வர ஒரு குழந்தையை கூப்பிட்டு ஒரு 8 சீட்டு எடுக்கலாம். அந்த 8 சீட்டில் யாருக்கு வருதோ அவங்களுக்கு நாங்கள் கிஃப்டாக இந்த மூலிகை தாயத்தை கொடுத்துரும். ஓகேவா? இந்த வாய்ப்பை விருப்பம் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்காக நான் செய்யக்கூடிய ஒரு முதல் கிஃப்டாக இது இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். சனி பகவான்லேருந்தே நான் தொடங்குறேன். முதல் விஷயம் சனி பகவானேலேருந்தே கொடுக்கட்டும் அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் வீட்டில் கும்பராசி, மீனராசி, மேஷம், சிம்மம் இந்த 4 ராசியில் யாரோ ஒருத்தர் இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க மட்டும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்காக தான் அது கொடுக்குறோம். அந்த தாயத்தை அவங்க பயன்படுத்தணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஓ, சனி பகவான் மற்றவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசங்கிறது புரிஞ்சிக்க முடியும் அந்த கட்டுறதுனால. சரிங்களா? இந்த வாய்ப்பை விருப்பம் இருக்கிறவங்க பயன்படுத்தி சனீஸ்வர பகவானோட பேரருளை பெற்றுக்கிற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ டிவைன் டிவியோட முதல் கிவ்அவேவாக இதை நாங்கள் கொடுக்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு. ஒரு 8 ஃபேமிலிக்கு இந்த விஷயம் சேரணுங்கிறது என்னோடய ஆசை. கட்டாயம் கோயிலுக்கு வரணும், பார்சல் இல்லை, அதை தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகேவா? ரூல்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு டைம் ரிவர்ஸில் கூட போய் விட்டு வந்து கூட பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ இப்போ பார்க்குற வீடியோவிலேருந்து இதுக்கு அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை வீடியோவையும் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஒரு 8 பேருக்கு ஷேர் பண்ணணும்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 8 பேர்த்துக்கு, ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாருக்குனாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்கள் ஃபேமிலியில் இந்த 4 ராசி ஒரு ராசி உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் மட்டும் இந்த வேலையை செய்யுங்க. ஓகேவா? ஏன்னா டிவைன் டிவி நேயர்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்ப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இனிமேல் ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக மகாலட்சுமியோட பேரால் அனைவருக்கும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு ஆஞ்சநேயரோட மூலிகை தாயத்து கிடைக்கும். பகவான் உங்களுக்காக இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தைரியமாக மெசேஜ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அர்த்தலட்சுமியோட அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.